இப்போ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஸ்டைலிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் லிஸ்ட் ஸ்டைலிங்காக ஏற்கனவே 2 லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்தது ஒரு ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் சில லிஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே லிஸ்ட் ஐட்டம்ஸை எனக்கு ஆர்டர் லிஸ்ட்லையும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்தது இது ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக புல்லட் பாயிண்ட்ஸில் தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு நம்பர்ஸில் தான் வரும். 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸில் தான் வரும். இப்போ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸ், யூஎல்குள்ளே இருக்க எல்ஐ. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து இப்போ அந்த புல்லட் பாயிண்ட்ஸை வந்து நான் சர்க்கிளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ரவுண்டு வந்து ஃபில் ஆகாமல் எனக்கு வெறும் சர்க்கிளாக மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகாமல் வெறும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இதுதான் வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் சர்க்கிள். இதை மாதிரி நம்ம ஸ்கொயரும் கொடுக்கலாம். ஸ்கொயர். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஷேப்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது, நம்ம இமேஜஸும் கொடுக்கலாம். இப்போ அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இமேஜஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் இமேஜாக வரணுங்கிறதுக்காக. இப்போ இமேஜ் கொண்டு வரக்காக லிஸ்ட் ஸ்டைல் டைப் இமேஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். யூஆர்எல்குள்ளே நம்ம எங்கேருந்து இமேஜை எடுக்கிறோம், இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க நான் இந்த logo.jpg அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து வந்திருக்கு எனக்கு அந்த புல்லட் பாயிண்ட்ஸுக்கு பதிலாக. இந்த மாதிரி தான் ஒரு இமேஜையே நம்ம புல்லட் பாயிண்ட்ஸுக்கு பதிலாக கொடுக்கலாம். அடுத்தது ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது என்னது? டிஃபால்ட்டாக நம்பர்ஸில் வருது, அதோட ஆர்டராக வர்றது தான் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸில் வரலாம், ரோமன் லெட்டர்ஸில் வரலாம். அதே ரோமன் லெட்டர்ஸ்லையும் கேபிட்டல் ரோமன் லெட்டர், ஸ்மால் ரோமன் லெட்டர் அதிலெல்லாம் வரலாம். இது இப்போ அதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்ஐ, அதாவது ஓஎல்குள்ளே இருக்க எல்ஐ, இப்படி தான் நம்ம டினோட் பண்ணும். வெறும் எல்ஐன்னு கொடுத்தா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து எல்ஐ லிஸ்ட் எலமெண்ட் இருக்குது, அந்த லிஸ்ட் எலமெண்ட்டையும் இது வந்து மாற்றிடும். அதனால் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக கொடுக்கணும். இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம லிஸ்ட் ஸ்டைல் டைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஸ்டைல் டைப் டிஃபால்ட்டாக நம்பரில் இருக்கா, இப்போ நம்ம எல்லாத்தையும் ரோமன் லெட்டரில் மாற்ற போகிறோம். அதுக்கு ரோமன் அப்படின்னு கொடுத்தா இதுவே லோவர் ரோமன் வேணுமா அப்பர் ரோமன் வேணுமான்னு கேட்குது. இப்போ நம்ம லோவர் ரோமன் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரோமன் லெட்டர்ஸில் வந்துருச்சு. இதே மாதிரி இப்போ அப்பர் ரோமன் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு அப்பர் ரோமன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து 1 2 3 கொடுக்கலாம், ரோமன் லெட்டர்ஸ் கொடுக்கலாம், அடுத்தது ஏபிசிடி கூட கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி யூஸ் பண்ணணும். ஆல்ஃபா, லோவர் ஆல்ஃபா. லோவர் ஆல்ஃபானா சின்ன ஏபிசிடி வரப்போகுது. பார்த்தீங்கன்னா சின்ன ஏபிசிடி வருதா. இதே அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தா எனக்கு பெரிய ஏபிசிடி வரப்போகுது. யூபிபிஇஆர், அப்பர் ஆல்ஃபா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்து கேபிட்டலைஸ் ஆகி வந்திருக்கா, அப்பர் கேஸில் வந்திருக்கா. இதுதான் வந்து அப்பர் ஆல்ஃபா. இந்த மாதிரி நம்ம பல டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண சர்க்கிள் ஸ்கொயர் கூட ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இங்கே நான் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இதுவும் சர்க்கிள் ஷேப்பில் மாறும். இப்போ பார்த்தீங்களா சர்க்கிள் ஷேப்பில் மாறிடுச்சு. இதே மாதிரி ஸ்கொயரும் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக ஸ்டைல் பண்ணலாம்.